வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது ஸ்டூடியோ 666 அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு, அதுவும் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. 2022ல ரிலீஸ் ஆன ஒரு படம் இது. இந்த படம் ஒரு ஹாரர் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. சாத்தானிக் ஸ்டுடியோ அப்படின்ற மாதிரியான தீம்ல நகரக்கூடிய ஒரு கதை. ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா ஒரு பேண்டை சேர்ந்த ஒரு நபர் இன்னொரு நபரை கொலை பண்றாரு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இது நடந்து பல வருஷங்கள் இருக்கும். ஸோ பிரசன்ட்ல வந்து ஃபூ ஃபைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பேண்ட் அவங்களோட 10th ஆல்பம் கம்ப்ளீட் பண்றதுக்கு திணறிட்டு இருக்காங்க. அவங்க மேனேஜர் கிட்ட இருந்து பயங்கரமான பிரஷர் அப்படின்றதுமே இருக்கு. ஸோ இதை கம்ப்ளீட் பண்றதுக்காக அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா சாத்தான் வழிபாடு பண்றதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கிறத வந்து அதுல இருக்கக்கூடிய ஒரு நபரான டேவ் வந்து பாக்குறாரு. இன்ஃபேக்ட் அவரை வந்து சாத்தான் ஆட்கொள்ளுது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, டுவர்ட்ஸ் தி எண்ட் யார் சர்வே ஆனா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். வழக்கமான ஹாரர் படங்கள்ல இருக்கக்கூடிய அந்த டெம்ப்ளேட் படி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா அமைக்கப்பட்ட ஒரு ஹாரர் மூவியா எனக்கு பட்டுச்சு. அதுவும் ஒரு பேண்ட் வச்சிருக்கிறவங்களை கரெக்டா டார்கெட் பண்ணி சாத்தான் ஆட்கொள்றதும், அதுலயும் அதுல இருக்கக்கூடிய ஒருத்தரை பிடிச்சு மற்றவங்களை அழிக்கிறது அப்படின்றது ஒரு வித்தியாசமான விஷயம். அதுவும் ஏன் அந்த பேண்ட் வச்சிருக்கிறவங்களை மட்டும் பிடிக்கிறாங்க அப்படின்றதுக்கான அந்த பிளாஷ்பேக் அப்படின்றதும் ஜஸ்டிஃபை பண்ணப்பட்டிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துல கோரினஸ்க்கு பஞ்சமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். நான் கூட ஒரு காமெடி ஹாரர் மூவி அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்ல தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் சடனா இதுல வரக்கூடிய சில காட்சிகள் பயங்கர டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா ஒரு பெட்ரூம் சீன் ஒன்று வரும், அது பயங்கர டிஸ்டர்பிங்கா இருக்கும் அப்படின்னே சொல்லுவேன். டியூரேஷன் வைஸ் பயங்கர கிறிஸ்பா ஒரு 1.25 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படமா தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துல டுவர்ட்ஸ் தி எண்ட் வரக்கூடிய அந்த ட்விஸ்ட் ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் அப்படின்றதும் ஒரு லாஜிக்கலான கிளைமேக்ஸா தான் நான் பாக்குறேன். எனக்கு இந்த படத்துல பிரச்சனையா பட்ட விஷயம் அப்படின்றது இன்னுமே த்ரில் எலிமெண்ட்ஸ் அப்படின்றது கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் இந்த படத்துல. அதே மாதிரி லாஜிக்கலாவும் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா இருந்திருக்கலாம். ஆக்சுவலா இவ்வளவு சம்பவங்கள் நடந்தும் அடுத்தடுத்துன்னு சொல்லிட்டு இந்த கதையை கன்டினியூ பண்ணிட்டு போவாங்க. அந்த இடத்துல சுத்தமா பேனிக் ஆகாத மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. சோ அது கொஞ்சம் லாஜிக்கலா கனெக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். மத்தபடி இது ஒரு டீசென்டான படம் தான், கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.9 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் கோரினஸ் அப்படின்றது பயங்கர அதிகமா இருக்கு. அண்ட் ஒரு அடல்ட் சீன் இருக்கு. சோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.